ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வள்ளலார் தண்ணியிலே தீபத்தை ஏற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டு வேலைக்காரம்மா தண்ணி, அதாவது எண்ணெய் இருக்கிற கேனுக்கு பதில் தண்ணி இருக்கிற கேனை வச்சுட்டாங்களாம். எண்ணெய் இல்லை வீட்டில். ஸோ அப்போ இவர் விளக்கு ஏற்றும்போது அதுதான் என்னன்னு நினச்சிட்டு ஊற்றிருக்கிறார். அது எரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் அவர் தண்ணியில் தீபம் ஏற்றினவர் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இயேசு தண்ணியில் நடந்தார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்குது. ஸோ இது பொய்ன்னு சொல்லலாம், அல்லது ஏற்கனவே அங்கே எண்ணெய் இருந்திருக்கும், கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது எரிஞ்சிருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால் அவரை கடவுளாக்கிட்டாங்க. இப்போ இயேசு தண்ணியில் நடக்கிறதோ, வள்ளலார் தண்ணியில் தீபத்தை ஏற்றினதோ இயற்கையை மீறிய விஷயங்களாக இருந்தாலும் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதனால் நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அவர் தீபம் ஏற்றனால அவருக்கு வெளிச்சம் கிடச்சிருக்கும், அதனால் அவர் எழுதியிருப்பார். இதனால் நமக்கு என்ன நன்மை? இயேசு தண்ணியில் நடந்ததுனால யாருக்கு என்ன நன்மை இல்லையா? இன்றைக்கி யுத்தம் நடக்குது. அவர் தண்ணியில் நடந்ததுனால யுத்தம் நின்றுடுச்சா? தண்ணியில் தீபம் ஏற்றினதுனால யுத்தம் நின்றுடுச்சா? கொரோனா பிரச்சனை வந்தது இல்லையா? அப்போ உயிரிழப்பு தடுக்கப்பட்டதா? இன்றைக்கி விலைவாசிகள் ஏறிட்டு இருக்குது, அது நிறுத்தப்படுதா? ஸோ பலவிதமான மன அழுத்தங்களில் மனிதர்கள் மன நோயாளிகளாக இருக்கிறாங்க, பெரும்பான்மையானவர்கள். அது தடுக்கப்படுதா? இப்போ எந்த விதத்துலையுமே இதை நன்மை செய்யலை. ஆனால் தண்ணியில் நடக்கிறதை விட, தண்ணியில் தீபத்தை ஏற்றுறதை விட ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று யாரோ இல்லை, நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு யாரோ இல்லை, கடவுள் சொல்கிறார். அது என்ன அதிசயம்? இயற்கையை மீறிய அதிசயம். ஒரு கல்லை இப்படி விட்டிங்கன்னா அது கீழே தான் வரும், அது இயற்கை. கீழே வர்றதுக்கு பதில் மேலே போனால் அது அதிசயம். ஆனால் மேலே போகிறதுக்கு ஒரு சக்தி வேணும். சக்தி இல்லாமல் எதுவுமே மேலே போகாது. கீழே விழுறதுக்கு சக்தி தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. ஒருத்தர் கோபப்பட்டாங்கன்னா நமக்கு உடனே கோபம் வரும். அவங்க ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா திருப்பி நாம் 10 வார்த்தை பேசினாதான் நம்ம மனம் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஆறாது. நீங்கள் 10 வார்த்தை பேசிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கிடுவீங்களா? தூங்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேளை அமைதியாக இருந்தால், உங்கள் மனம் அமைதியாகிறதுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டால், நீங்கள் திருப்பி பேசுனீங்கன்னா உங்கள் மனம் அமைதியாகிறதுக்கு மாதக்கணக்கு ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் திரும்பி பேசிட்டதுனால அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பிரச்சனை, அது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா அந்த மாதிரிலாம் வார்த்தையை விட்டு இருப்பீங்க அவங்கள அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ அதுதான் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு பைபிளில் இயேசு சொன்னதாக வெளிப்பட்டு இருக்கும். அதுதான் அதிசயம். என்ன அதிசயம் அப்படின்னா, ஒருத்தர் கோபப்பட்டு உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு கோபம் வருவது இயற்கை. உங்களுக்கு பவர் இருந்தால், ஈக்குவலாக இருந்தால், அல்லது நீங்கள் உங்கள் வாத்தியார் உங்கள் மேலே கோபப்படுறார், அப்போ ஒரு பதற்றம் வரும், அதுவும் இயற்கை. சிலர் அழுவாங்க, அதுவும் இயற்கை. ஆனால் எது இயற்கையை மீறிய செயல் தெரியுமா? அவன் கோபப்படுத்துகிறான், உங்களுக்குள்ளே கோபம் வருவதற்கு பதில் அன்பு பெருக்கெடுத்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் இயற்கை மீறிய செயல். யோசித்து பாருங்கள், கடவுள் முன்னாடி அப்படி திட்டுவாங்க,
உனக்கு கண் இருக்குதா, இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியேன்னு. அவங்க திட்ட தான் செய்கிறாங்க, ஆனால் இவங்க மனம் அப்படியே அமைதியாகும். அப்போ இவங்க திட்டுறாங்க, ஆனால் அந்த தெய்வம் இவங்களுக்கு திருப்பி துக்கத்தை கொடுக்கல, மாறாக அமைதியை கொடுக்குது. அந்த சிலைகள், தெய்வ சிலைகள் ஒரு காலத்தில் உயிரோட்டமாக வாழ்ந்தவர்களுடைய சிலைகள். உயிரோட்டமாக வாழும்போது அவர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் இப்பொழுது அந்த சிலைகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோட்டமாக இருக்கும்பொழுது அவர்களுக்கு யார் துக்கத்தை கொடுத்தார்களோ அந்த நேரமே அவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்கு பதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தார்கள். யார் அவங்க? 5000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தாங்க. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் நாம் கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடத்தில் இருக்கிறோம். இந்த நேரம்தான் இறைவனே வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். 5000 வருடத்திற்கு முன்பும் இதேபோல் நான் வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து துக்கம் கொடுப்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கலையை கற்றுக் கொடுத்தேன். அதையே தான் இப்பொழுதும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதன் மூலமாக 5000 வருடத்திற்கு முன்பு அவர்கள் எப்படி சொர்க்கத்தின் தேவதை ஆனார்களோ அதேபோல் நீங்களும் தேவதை ஆவீர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறார். சரி, அது என்ன ரகசியம்? ஒருத்தர் துக்கத்தை கொடுக்கும்போது நாம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் கொடுக்க முடியும். ஒருத்தர் நமக்கு துக்கம் கொடுக்கும்போது நம்ம ஏன் அவங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்குறோம் தெரியுமா? அவங்க துக்கம் கொடுக்கும்போது நம்ம துக்கத்தினால நிரம்புகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறத திருப்பி கொடுக்குறோம். ஆனால் அப்படின்னா துக்கத்தை கொடுப்பவர்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுக்குற துக்கம் உங்களுக்குள்ளே சுகமாக நிரம்புது, துக்கமாக நிரம்பலை. அது நிரம்பி வழிந்து அவர்களுக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கிறீர்கள். இதுதான் உங்கள் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கோம். அது எப்படின்னு மட்டும் போட்டில்லை, அந்த ரகசியத்தை தான் இறைவன் சொல்கிறார். இறைவன் இப்போ துக்கம் கொடுப்பவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள்னு சொல்கிறது எதற்காக? நான் சுகம் நிரம்பிய உலகம் சொர்க்கம். அங்கே சிங்கம் புலி போன்ற விலங்குகள் கூட யாருக்குமே துக்கத்தை கொடுக்காது. அதனால்தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா ஒரே நீரோடையில் தண்ணி குடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா நீங்களும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுப்பவர்களாக இப்போவே மாறணும். ஆனால் கலியுகத்தில் மாற விடுவாங்களா? துக்கத்தையும் காமத்தையும் கோபத்தையும் தூண்டக்கூடிய உலகம். ஆனால் இந்த இடத்தில் ஆடாமல் அசையாமல் அமைதியை மட்டுமே எல்லோருக்கும் கொடுப்பவராக நீங்கள் இருந்தால் சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதி பெறுகிறீர்கள். எந்த அளவிற்கு சுகத்தை கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடையலாம். ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட அடையலாம். ஏன்னா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி தான். இப்போ அந்த நாராயணன் பதவியை அடைவதற்காக நான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். அப்போ துக்கத்தை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு வேணாலும் துக்கத்தை கொடுங்க, நான் மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகவே மாட்டேன், மாறாக சந்தோஷம் அடைவேன். ஏன்னா நான் சுகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா நீங்கள் பாவம், உங்களுக்குள்ளே சுகம் இல்லை, அதனால் துக்கத்தை கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதானே நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சுகம் வேணும் கொடுத்தாயே அப்படின்னு உயிரோட்டமாக இருக்கிற தெய்வமாகி என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பிச்சை எடுத்து வரவங்களுக்கு பிச்சை போடுறது தானே நம்ம தர்மம். இப்போ அவங்க அமைதியையும் சுகத்தையும் கேட்குறாங்க, அவங்க பாஷையில் கேட்குறாங்க. இல்லை, குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லாது, அதுக்கு அழதான் தெரியும். அது மாதிரி இவர்களுக்கு திட்டதான் தெரியும், அது அவங்களுடைய பாஷை. எனக்குள்ளே சுகம் இல்லை, நான் டென்ஷனாக இருக்கிறேன். அப்போ அவர்களை அமைதிப்படுத்தணும்னா எனக்குள்ளே அமைதி நிரம்பி இருக்கணும். அப்போ அவங்க திட்ட ஆரம்பித்த உடனே அவங்களுக்குள்ள அமைதி இல்லைன்னு தெரிஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அமைதி வேணுன்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ அமைதி நிரம்பணும். அப்போ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதனால் என்ன நடந்தாலும் டென்ஷன் ஆக மாட்டேன். ஆனால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ
சொர்க்கத்தில் சுகம் மட்டுமே இருக்கும். அந்த சுகத்தில் நிரம்பியவனாகி அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த வித்தையை எனக்கு கற்றுக் கொடுக்கறது யார்? சுயம் பகவான் சிவபெருமானே கற்றுக் கொடுக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதானும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம் பூர்வ மத்தியில் இருக்கிறோம். உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். ஸோ ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேருடைய வீடும் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகமாகிய பரந்தாமம் தான். அப்போ அந்த தந்தை அன்பே வடிவமாக, கருணையே வடிவமாக, ஆனந்த சொரூபமாக இருக்கிறார். இப்போ அவருடைய அறிமுகத்தை ஒரு வயோதிகர் உடலில் அவரே கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லாருமே கடவுளே கீதையை சொன்னார், பைபிள் சொன்னார், குரான் சொல்கிறாருன்னு நம்புகிறாங்க. ஆனால் இதை வச்சே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதன் மூலமாகவே அதை சொன்னது கடவுள் இல்லைன்னு நிரூபணமாகுது. அப்போ நமக்கு எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் நமக்குள்ளே இருந்து ஆனந்தமும் அமைதியும் மட்டுமே வெளிப்பட்டு அதை மற்றவர்களுக்கும் கொடுப்பதின் மூலமாக எங்களுக்கு இந்த ஞானத்தை சுயம் பகவானே கற்றுக் கொடுக்கிறாருன்றதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதை தான் இயேசு கிறிஸ்து ஊனமாக இருக்கிறவன் ஊனமாக பிறந்ததுக்கு காரணம் அவன் செஞ்ச பாவமா, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு சிஷ்யன் கேட்குறான். அதுக்கு இயேசு சொல்கிறார், 2 பேர் செஞ்ச பாவமும் இல்லை, இறைவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இது நடந்தது, ஏந்திரி நட அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது ஸ்தூலமாக நடந்த விஷயம் கிடையாது. ஒருத்தன் மனசு ஊனமானதுனால் அவன் கோபப்படுறான். அது மனதின் விஷயம். அப்போ இந்த நேரம் எழுந்திருக்கிற பலத்தை இறைவன் கொடுக்கிறார். இறைவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்த அந்த சொர்க்கம், பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய சொர்க்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே கெட்டவர்களே இருக்க மாட்டாங்க, ஏழ்மையே இருக்காது, அளவற்ற செல்வம் இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த ஒரு நினைவை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி கோயில் வாசலில் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, போகும்போது ஆனந்தமாக அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு போகிற மாதிரி இங்கே அமைதி வேணும், ஆனந்தம் வேணும்னு பிச்சை எடுக்கிறாங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்கள். அவர்களுக்கு ஆனந்தமாக சுகத்தையும் அமைதியும் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இந்த அமைதியும் சுகத்தையும் கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ள அமைதியும் ஆனந்தமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இறைக்க இறைக்கத்தான் தேனி சுரக்கும்ன்ற மாதிரி இதை கொடுக்க கொடுக்கத்தான் அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்குள்ள அதிகரித்து சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை அடைவீங்க. அதனால் தண்ணியில் தீபம் ஏற்றுறது பெரிய அதிசயம் கிடையாது, தண்ணியில் நடக்கிறது பெரிய அதிசயம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்களுக்கும் சாபத்தை கொடுப்பவர்களுக்கும் மனதார ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிரப்பி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும்னு மனதார நினைக்கிறீங்க பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை செய்ய வைப்பவர் தான் கடவுள். மற்றபடி தண்ணியில் தீபத்தை ஏற்றுவதோ தண்ணியில் நடக்கிறதோ மந்திரவாதி கூட பண்ணுவான், மெஜிஷியன் பண்ணுவான். மனிதர்கள் பண்ணுற மேஜிக்கை பண்ண கடவுள் வரல. ஒன்றுத்துக்கும் உதவாத கலியுக மனிதர்களை கோயிலின் உச்சம் கோபுரத்தில் உயர்த்துற அந்த தேவதையாக மாற்றுறதுக்கு கடவுள் வந்திருக்கிறார். அந்த கடவுளை நீங்கள் அவரை மாதிரியே தெய்வீக குணமுடையவர் ஆகித்தான் வெளிப்படுத்த முடியும். எனவே ஒருத்தர் கோபப்படுத்துகிறாங்க, அநீதி இழைக்கிறாங்கன்னா அதைவிட அற்புதமான வாய்ப்பு கிடையாது கடவுளை வெளிப்படுத்துவதற்கு. உங்களை பார்த்தால் கடவுளின் குணம் தெரியணும். அதுதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது, எந்த மொழியிலும். ஸோ இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது, ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா கடவுள் வந்துட்டார்ன்ற செய்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுத்து எல்லோரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது சகோதரர்களாகிய நம்முடைய கடமை. அதுவும் மூத்த சகோதரர். ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு ஞானம் கிடச்சிச்சின்னா நீங்கள் மூத்த சகோதரர் தானே. உங்களோட வயசு அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு லேட்டாக ஞானம் கிடைக்குதுன்னா அவங்க உங்களுக்கு இளைய சகோதரர் தான்.
அப்போ ஒரு மூத்த சகோதரருக்கு பொறுப்பு இருக்கணும்ல, எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும்னு. அப்படி இந்த ஞானத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.